ஆனுவல் எக்ஸாம் லீவுனாவே நிறைய செலவு இருக்கும், ப்ளஸ் ஒரு சில செலவை கம்மி பண்ணிக்கலாம். எப்படிங்கன்னா நாங்கள் தோட்டத்தில் இருக்கிறங்காட்டி என்ன சொல்கிறது, கொஞ்சம் அதிகமாக வெளியே போக மாட்டோம். வேணுங்கிறதெல்லாம் வியாழக்கிழமை சந்தையிலே போய் புளியம்பட்டியில் வாங்கிட்டு வந்துடுவோம். சின்ன சின்ன விஷயம் இந்த கேஸ் செலவெல்லாம் மிச்சம் பண்ணிக்கலாம். ஏன்னா வீட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக முன்ன பின்ன சோறானாலும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அதனால் அம்மா வந்து எங்கள் வீட்டில் அந்த மண்ணில் செஞ்ச அடுப்பு இருந்துச்சு, அது உடஞ்சிருச்சு. இப்போ வரைக்கும் வாங்கவே இல்லை. வாங்கலான்னு நினைப்போம், வாங்க மாட்டோம். அப்போ எங்களுக்கு இதுவே ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கல்லிலேயே கூட்டி அடுப்பு வச்சுருப்போம். அம்மா வந்து கொள்ளு பருப்பு செய்யறதுக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த கொள்ளு பருப்பு மேலேயே ரசத்துக்கும் வச்சுருந்தாங்க. அது அப்படியே அழகாக சூடாகி அந்த தக்காளியெல்லாம் வெந்துடும். ஏன்னா கொள்ளு பருப்புக்கு வேகிற கொஞ்சம் டைம் ஆகும் தானே, அதனால் அப்படி பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட்டாக இருக்கும் அம்மா பண்ணால். ஒன்றும் இல்லைங்க, கொள்ளு பருப்பு எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். கொஞ்சமாக ஜீரகம், கொத்தமல்லி ரொம்ப இல்லை, இப்படி நசுக்கி போடுற அளவுக்கு எடுத்துப்போம்ல, ஒரு 2 கில்லு அந்த மாதிரி எடுத்துகிட்டால் போதும். பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் போடுவாங்க, அப்புறம் கருவேப்பிலை, அவ்வளோதான். மிளகா வந்து பச்சை மிளகா போட்டிருப்பாங்க. அது எல்லாத்தையும் வேக வச்சு நாங்கள் எப்பவுமே ஆட்டி தான் சாப்பிடுவோம். அது சொல்லப்போனால் சட்டி மாதிரி இருக்கும் பாருங்களேன், நல்லாயிருக்கும். அது அப்படியே ஆட்டி நான் கொஞ்சம் தண்ணியோடு ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் இடையில அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஆட்டுறக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஆட்டி முடிச்சிட்டேன். ஆட்டுறக்குள்ளேயே எங்கள் பாட்டி வந்துட்டு எனக்கு பசிக்குது, கொஞ்சம் குழம்பு ஊற்று அப்படின்ட்டு வந்துருச்சு. ஆட்டும்போதே எடுத்து கொஞ்சோண்டு ஊற்றி கொடுத்துட்டேன். பாட்டி எடுத்து சாப்பிட போயிட்டாங்க. ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் நேரம் இடையில பில்லெல்லாம் பிடுங்கிட்டு வருவாங்க, அவங்களால கொஞ்சம் பசி தாங்கிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நல்லா ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் எடுத்து அந்த தண்ணி வடித்து வச்சுருந்து பார்த்தீங்களா, அதுலேயே எடுத்து அந்த குழம்பு எல்லாத்தையும் ஊற்றி வச்சுட்டு, சொல்லப்போனால் இது கொள்ளு சட்னின்னு கூட சொல்லலாம், நல்லா தான் இருக்கும். இடையில சுண்டை வச்சாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த கல்லெல்லாம் நீட்டாக வலிக்க முடியாது, அதெல்லாம் சும்மா நான் பண்ணியிருப்பேன், வேணும் தான். அப்புறம் இதுக்கு நடுவில் அந்த கொல்லெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருப்பேன். அதில் என்னென்ன ஐட்டம் உள்ளே போடுறதுமோ அது எல்லாத்தையும் நீட்டாக ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் அதோட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சூடான சோத்தை போட்டு அப்படியே அந்த கல்லோட ஆட்டாங்கல்லோடைய ஒரு பரட்டி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேணும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.